அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு, இந்த வீடியோ வாயிலாக நம்ம காணக்கூடிய ஜோதிட பதிவு ஏழை பணக்காரராவது எப்படி. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருடைய இயக்கமும் தாக்கமும் நாம் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தர் எப்போது ஆவோம். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. தலைமுறையாக ஒரு காலம் நாம் பணக்கார ஆகனதில்லை. நாமளாக இந்த பிறவியில் ஒரு செல்வந்தராகி எல்லா புகழை அடைந்து இறுதி நிலையை நாம் எய்துவிட வேண்டும். இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுகிறோம், பூஜை செய்கிறோம், பரிகாரம் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் பணக்காராவதற்கு அவரவருடைய ஜாதக அமைப்பின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அருளார்க்கு அபிலமிலகை, பொருளார்க்கு இவ்வளவு என்பது போல இந்த இரண்டு காரகத்துக்கான கிரகம் குரு சுக்கிரன். குரு தனக்காரகன். சுக்கிரன் வரக்கூடிய வருவாயை பல மடங்கு கொடுத்து அதிலிருந்து 3 மடங்கு செலவழிக்க வைத்து உலகத்துள்ள எல்லாவித உல்லாச அபிலாச அனுபவித்து சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்கக்கூடிய ஜாதகருக்கு அமைப்பு தருவதற்கு சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரனுடைய நிலைமை மிக முக்கியம். இதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் டு ராகு வரைக்கும் கேது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கின்றன. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா உங்களுக்கு தொடக்காலம் முதல் ஏழ்மை நிலை தவிர்த்து ஒரு மத்திய வயசுக்கு மேலே கடினப்பட்டு உழைச்சி இனிமேல் நம்ம செல்வந்தராகிட்டோம், அந்த நிலையை நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது என்ற எண்ணமும் செயலும் தொடரும் வகையில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தால் அந்த குரு சுக்கிரனுடைய திசை தொடர்ந்தாப்பில் வரும் என்பதை பற்றிய விளக்கம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு குரு திசை வர்றதுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்படிங்கும்போது ரொம்ப காலங்கள் எடுக்கும். ஒரு 50 வயசை கடந்து விடுவீங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், ராகு, குருதசை இந்த மாதிரி வரும். அது சாத்தியமில்லை. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்து ராகுக்கு அடுத்து குரு. ஸோ இது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு பக்கம், இல்லை 30 to 35 வயசுக்குள்ள உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னா உங்களுடைய 20-22 வயசுக்கு மேலே இந்த தசை வரும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பை உருவாக்க அப்பந்தான் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. சராசரியாக 30 வயசுக்கு மேலே இந்த சுபக்கிரகனுடைய தசை தனக்காரகன் எல்லா அபிலாசமும் அனுபவிக்க அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன், இந்த 2 திசை என்பது உங்களுடைய சராசரியாக 30 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு முன்னால் குரு சுக்கிரன் திசை பிரயோசனம் கிடையாது. அடுத்து குருவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னா குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இது போன்ற அமைப்பில் வரும். அப்பவும் சுக்கிர திசை லேட்டாகும். சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னா சனியினுடைய 4ஆம் பாவத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு வேளை புதன், கேது, சுக்கிரன் இது போன்ற அமைப்பு வரும்போது மிகப்பெரிய ஒரு பணக்கார செல்வந்த நிலை கொடுக்கும். அதுபோல் புதனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாவத்திலே 3ஆம் பாவத்தில் கிடைச்சாலும் உங்களுக்கு இது நல்ல பெரிய யோகத்தை தரும். கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஆரம்ப வயசு அடுத்து உங்களுடைய பள்ளி பருவத்திலேயே சுக்கிர தசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போகும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சுக்கிரன் தரணி ஆளும் யோகத்தையும் கொடுப்பார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆளும் யோகத்தையும் கொடுப்பார். அல்லது குட்டி சுக்கிரன் குடியை சேதப்படுத்தவும் செய்வார். ஸோ இதுபோல் அமைப்பில் நம்முடைய சரியான வயசு பருவத்தில் இந்த மாதிரி குரு தொடர்பு, சுக்கிர தொடர்பு பெற்ற தசைகள் வரும்போது நிச்சயமாக உங்கள் தேடலுக்கும் ஓடலுக்கும் விடா முயற்சிக்கும் உங்களுடைய ஏழ்மை நிலையை கடந்து பணக்கார செல்வந்த நிலையை தொடர்வதற்கு மற்ற கிரகங்களும் தொடர்ந்து தசமைப்பு கொடுத்து உதவும். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் இன்னது கிடைத்தே தீர்வு என்றால் யாராலும் தடுக்க முடியாது. அந்த அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு ஒரு யோகம் வருது அப்படின்னா அடுத்த திசை நிச்சயமாக அதை ஒட்டியே தான் வரும். 12 லக்கணக்காரருக்கும் உறுதியாக இந்த அமைப்பு ஏற்படும். அதில் ஆகாத திசை, லக்கணத்துக்கு அவயோக திசையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவரவர் ஜாதகத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஏழையாக இருக்கிறவங்க எப்பவும் பணக்காரவங்க என்பது தெரியும். உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக நிறைய தெரியும் என்றால் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் நண்பர்களே, நாம் சிறிய வீடியோ தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடக்க காலம் இருப்பதனால வரக்கூடிய காலங்களில் அரை மணி நேரம் கூட நல்ல முறையில் தெளிவான விளக்கத்தோடு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணி தான் அவரோடு இருக்கிறேன். நீங்களும் பார்த்து பயன்பெற்று தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் நண்பர்களும் பகிர்வு செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.